கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று நம்ம தியானத்திற்காக 2 நாளாகம புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை படித்து ஒரு அழகான கதைக்கு நம்ம கடந்து போக போகிறோம். என்ன 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, நம்ம உத்தம இருதயத்தோடு இருந்தோன்னா அது வல்லமையை நமக்கு காண்பிக்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் எல்லாரையும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருக்கு உண்மையாக உத்தம இருதயத்தோடு அவரை துதித்து அவரை ஆராதித்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அவருடைய வல்லமையை அவர் காண்பிக்கிறார். இந்த 2 ராஜாக்கள், யூதாவுடைய 2 ராஜாக்களுடைய கதை தான் இன்று பார்க்க போகிறோம். ஆசா என்கிற ஒரு ராஜா இருந்தான். 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரத்தில் இவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இவன் யார் என்றால் சாலமோனுடையிலிருந்து 3வது தலைமுறையாக வந்த ராஜா. இவனுக்கு முன்பாக இருந்த 3 ராஜாக்கள் கர்த்தரை விட்டு விலகி அவர்கள் மற்ற தேவர்களையும் விக்கிரகங்களை வழிபட தொடங்கினார்கள். தேசம் தேவனை விட்டு விலகி போயிற்று. ஆனால் இந்த ராஜா ஆசா தேவனை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை கடவுள் பக்கமாக திருப்பினான். தான் மட்டுமல்லாமல் என்டையர் யூதா தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தரிடத்தில் திருப்பினான். அது கர்த்தருக்கு முன்பாக மிகவும் பிரியமான ஒரு காரியமாக இருந்தது. அதனால் கர்த்தர் இந்த வசனத்தை அவனுக்கு சொல்லுகிறார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு தேடுகிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. இப்போ இந்த ஆசா ராஜா செய்கிற காரியம் தேவனுக்கு முதல்ல மிகவும் பிரியமாக இருந்தது. 15ஆம் அதிகாரத்தில் முதல்ல நம்ம பார்க்கும்போது அவன் அந்த எல்லா கர்த்தருக்கு முன்பாக தான் உத்தமனாக இருந்தது மாத்திரமல்லாமல் யூதா ஜனங்கள் எல்லாருமே கர்த்தரை தேட வேண்டும் என்று அவன் அவர்களுக்கு அது வழிகாட்டியாக இருக்கிறான். அவர்களுக்கு அதை ஒரு என்ஃபோர்ஸ் பண்ணுறான். அப்போ எல்லா ஜனங்களும் கர்த்தரத்தில் திரும்பி வராங்க. கர்த்தருக்கு விரோதமாக இருந்த விக்கிரகங்களும் தோப்புகள் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அவன் தேசத்தை விட்டு விலக்குகிறான். அது மாத்திரமல்ல, அவனுடைய தகப்பனார் கர்த்தரை விட்டு விலகி போயிருந்த ஒரு ராஜா. அவனுடைய தாயார் ஒரு அஸ்தரோத்துங்கிற ஒரு தேவதைக்கு ஒரு பலிபீடத்தை ஒரு தூணியை கட்டி கொண்டு அழிபட்டி கொண்டிருந்த ஒரு பெண்ணாக இருந்தாள். அவளையும் அவள் ராஜஸ்திரியாக இல்லாதபடி அவளையும் விலக்கி வைத்து விட்டு அவள் உருவாக்கின அந்த விக்கிரகத்தையும் உடைத்து போட்டான். அப்படியாக தாயும் தகப்பனும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்களாக இருந்தாலும் அந்த குடும்பத்திலிருந்து வந்த இந்த ராஜா கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டால் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்போ கடவுள் அவன் மேலே மிகவும் பிரியமாக இருந்தார். அவன் இருந்த நாட்களில் 35 வருஷம், 40 வருஷம் மொத்தத்தில் அவன் அரசாண்டா. 35 வருஷம் கடவுள் யாரும் அவனை தொந்தரவு பண்ணாதபடி, எந்த யுத்தமும் இல்லாதபடி அவனை பாதுகாத்தார். சுற்றி வந்த ஜனங்கள் யாராக இருந்தாலும் அவங்களெல்லாம் இவனை குறித்து ஒரு பயம் வந்ததுனால எல்லாரும் அவனை விட்டு விலகி இருந்தாங்க. தேசம் அமைதியாக இருந்தது. 36வது வருஷத்தில், ராஜாவுடைய 36வது வருஷத்தில் ஒரு காரியம் நடக்குது. அப்போ இஸ்ரவேல் ராஜா, யூதா தேசம், இஸ்ரவேல் தேசம் என்று 2ஆக என்டையர் இஸ்ரவேல் தேசம் பிரிந்து விட்டது சாலமோனுக்கு அப்புறமே. யூதா தேசத்தை அரசாண்டு கொண்டு இருக்கிறவன் தான் இந்த ஆசா. இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜாவாக இருக்கிறவன் பாஷா என்கிறவன். அவன் இவருக்கு விரோதமாக வரணுங்கிறதுக்காக ஒரு பெரிய அரணிப்பான ஒரு ராமாங்கிற ஒரு பட்டணத்தை கட்ட ஆரம்பிக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அங்கேருந்து இங்கே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்களுக்கு இடையில ஒரு பெரிய ஒரு யுத்தத்தை கிளப்புகிற விதமாக அவன் அப்படி செய்கிறான். அவனை ரொம்ப பயந்து போன இந்த ஆஷா என்ன செஞ்சான், கர்த்தரை தேடாமல் அவன் தண்டத்திலிருந்து பெனதாத் என்கிற இன்னொரு ராஜாவுக்கு, சீரியாவின் ராஜாவுக்கு, 7ஆம் வசனத்தில் இருக்கு, சீரியாவின் ராஜாவுக்கு ஆள் அனுப்பி அவனுக்கு ஹெல்ப் கேட்குறான். இஸ்ரவேல் ராஜா இந்த காரியம் நடந்த உடனே பயந்து அவன் செய்த காரியத்தை விட்டு விலகி போயிடுறான். ஆஷாவுடைய ராஜ்யம் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் கர்த்தருக்கு இந்த காரியம் பிரியமாக இருக்கல. 35 வருஷம் நான் உன் கூட இருந்து நான் உன்னை வழிநடத்தினேன், இவ்வளோ உத்தமனாக இருந்தியே, திடீரென்று உனக்கு என்ன ஆயிற்று? இப்படி நீ என்னை தேடாமல் நீ இன்னொரு மனுஷனை தேடி போக வேண்டிய காரியம் என்ன என்று கர்த்தர் அவன் மேலே ஒரு வருத்தப்படுகிறார். அப்போ தான் என்று சொல்கிறார், நீர் மதியில்லாதவனாக இருந்தார். ஒரு காரிய சித்திக்காரன், ஒரு ஞான திருஷ்டிக்காரன் என்று சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பி இந்த வார்த்தைகளை என்ன சொல்கிறார், எல்லா இடத்துலையும் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவாரே, நீ எப்படி இந்த காரியத்தில் மதிகேடனாக இருந்தார், ஆகையால் இன்னையிலேருந்து உனக்கு யுத்தங்கள் வரும்
அப்படின்னு சொல்கிறாரு. எப்பவும் கடவுளை விட்டு நம்ம மற்ற காரியங்களுக்கு விலகி போவோமோ அப்போ வந்து நம்ம மற்ற காரியங்களுக்கு நம்ம மற்ற உலக பிரகாரமான காரியங்களில் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். ஓகே, நாம் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நம்ம தங்களை ஜெயிக்கிறவர்களாகவும் கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களில் வெற்றியும் சமாதானத்தையும் பலனையும் அவருடைய கிருபையும் தர வல்லவராக இருக்கிறார். எப்பொழுது நம்ம அவரை விட்டு கொஞ்சம் நம்மளுடைய இதயத்தை திருப்பி உலக பிரகாரமான காரியங்களில் மற்றவர்களுக்கு மேலே கூட கொஞ்சம் மதிப்பு வைக்கும்போது கர்த்தர் அதை விருப்பப்படுகிறதில்லை. இங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போ ஆனால் இந்த ஆஷா ராஜா பண்ண காரியம் என்னென்னா, ஐயோ நம்ம இப்படி ஒரு தவறு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு மனம் திரும்புவதற்கும் தன்னை தாழ்த்துறதற்கும் ஒப்பு கொடுக்காம அந்த காரியம் அவனுக்கு அந்த அந்த மெசேஜ் சொல்ல வந்த அந்த தீர்க்கதரிசி மேலே கோபப்பட்டு அவனை அப்படியே காவலில் தூக்கி போடுறான். இன்னும் அது மாத்திரம் இல்லை, அநேக ஜனங்களை காவலில் தூக்கி போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துறான்னு போட்டிருக்கு. இவன் கொஞ்ச நாள் கழித்து இவனுக்கு ஒரு காலில் ஒரு பெரிய ஒரு வியாதி வந்ததுனால ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த நேரத்துலையும் கடவுளை போய் தேடலை. 35 வருஷமாக கடவுளை உண்மையும் உத்தமமாக தேடின இந்த மனுஷன் கடைசி 5 வருடத்தில் அவன் 2 காரியங்களில் வந்து அவன் கடவுளை தேடக்கூடாதுன்னு சொல்லி மற்ற காரியங்களுக்கு போகிற மாதிரி ஆகிப்போச்சு. தன்னை தாழ்த்தலை. வியாதி வந்த போதும் கூட வேறு வசனத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது, அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை எல்லாம் பரிகாரிகளே தேடினான். அவன் மற்ற யாராவது எனக்கு பரிகாரம் செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி அப்படி தேட ஆரம்பித்தான். அப்படி தான் அவனுடைய வாழ்க்கை முடிந்து போகிறது. 40 வருஷம் அரசாண்டான். 35 வருஷம் ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு வாழ்க்கை. அவனுடைய நாட்களில் தேசம் கர்த்தரை மிகவும் தேட வந்தது. தேசத்தில் சமாதானம் இருந்தது, அமெரிக்கா இருந்தது, தேசத்தில் அநேக காரியங்கள் கைகூடி வந்தது. கடைசி 5 வருடத்தில் அவன் கர்த்தரை விட்டு விலகி போகிற ஒரு சூழ்நிலை. கர்த்தரை தேடலை. அவன் கர்த்தருக்காக அநேக காரியங்கள் சேர்ந்தாலும் கடைசி நேரத்தில் கர்த்தரை தேடலை. தன்னுடைய சுகவீனத்தில் கர்த்தரை தேடலை. கர்த்தர் இந்த மாதிரி ஒன்று தப்பு பண்ணான்னு சுட்டி காட்டும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அவனுக்கு இல்லை. அந்த சொல்ல வந்து அந்த மெசஞ்சர், அந்த ஞான திருஷ்டிக்காரன் என்ற தீர்க்கதரிசியை அவன் வந்து ஜெயிலில் தூக்கி போடுறான். இப்படியாக ஆசா என்கிற ராஜா இருந்தான். நம்மளும் அப்படி தான் நிறைய காரியங்களில் வந்து நம்ம கடவுளுக்கு உண்மையாக செய்வான ஒரு சின்ன விஷயம் நமக்கு கர்த்தருக்கு பெரிய ஒரு தப்பு பண்ணிடுவோம். உடனே மனம் திரும்பி, ஓ கடவுளே ஏசப்பா நான் செஞ்ச தப்பு தான், நான் நீ மன்னித்துக்கொள்ளுங்க, நான் திரும்ப நம்ம இடத்துல வருகிறேன், நமக்கு கீழ்ப்படி தான் இருப்பேன்ட்டு அதை ஒப்பு கொடுக்கறதுக்கு பதிலாக, தன்னை தாழ்த்துக்கிறதற்கு பதிலாக நான் செய்தது சரி என்று அப்படியே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறது. அநேக நேரத்தில் நம்ம அப்படி தான் இருக்கிறோம். நான் என்கிற அந்த ஒரு காரியம் வந்து விடுகிறது. நம்ம அப்படி இல்லாதபடி கர்த்தர் நமக்கு என்ன செய்து வைத்திருக்கிறாரோ அதை நம்ம புரிந்து கொண்டு கீழ்ப்பிடிதல் உள்ள ஆவியோட நம்ம கடவுள் நமக்கு சொன்னால் தப்பு உணர்த்தி காட்டினா அதை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம திருத்தி கொள்ளணும். இது ஆசாவிடத்துலேருந்து படிக்கிறோம். 2 ராஜாக்களுடைய கதைன்னு சொன்னால் 2வது ராஜா இவனுடைய மகன் யோசபாத் என்கிற ராஜா. யோசபாத் என்கிற ராஜா வந்து ஆசாவை விடவும் அதிகமாக கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்தார். அவன் அரசாண்டது என்னமோ 25 வருஷம்தான். ஆனால் அவன் வந்து இன்னும் அதிகமாக கடவுளை உண்மையை உத்தமமாக தேடினான். இன்னும் அதிகமாக ஜனங்கள் எல்லாம் கடவுளை தேடணும்னு சொல்லிட்டு நிறைய இந்த ஆசாரியர்களை லேவியர்களையும் வேத புஸ்தகத்தை கையில் கொடுத்து பட்டணங்கள் தோறும் போய் வேதத்தை ஜனங்களுக்கு போதிங்க, ஜனங்கள் வேதத்தை புரிந்து கொள்ளட்டும், ஜனங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பட்டும்னு சொல்லிட்டு அப்படியா செஞ்சா. கடவுளுக்கு ரொம்ப பிரியமாக இருந்தது. யோசபாத் வந்து கர்த்தர் அவன் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தார். தேசம் அமைதியாக இருந்தது. ஆனால் யோசபாத் வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு சிச்சுவேஷனில் என்ன ஆகுது, அவனுடைய மகனுக்கு இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜா ஆகாபுடைய மகளை திருமணம் முடிக்கிறான். ஆகாபுங்கிற ராஜா வந்து கர்த்தருக்கு பிரிய இல்லாத காரியங்களை செய்கிறான். கர்த்தர் அவன் மேலே எத்தனையோ வார்னிங்கை கொடுத்தும் அவன் அதை திருந்தலை. விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டு கர்த்தரை விட்டு விலகி போய்விட்ட ஒரு ராஜா. அவனுடைய மகள் அங்கே திருமணம் பண்ணி கொடுத்ததுனால யோசபாத் ராஜா வந்து ஒரு ஆகாபோட ஒரு யுத்தத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. இப்போ இதுதான் வந்து நம்ம ஒவ்வொரு முடிவுகளை எடுக்கும்போது ரொம்ப கரெக்டாக எடுக்கணும். இப்போ இந்த வந்து ஆகாபோட சம்பந்தம் கலந்ததுனால யோசபாத் ராஜா ஆகாப் கூப்பிட்ட உடனே போருக்கு போக வேண்டியதாக இருக்குது. கர்த்தர் அந்த இதில் வந்து சமாதானத்தை அவர் கொடுக்க மாட்டார் என்கிறது அவன் ஒரு மிகாயாங்கிற ஒரு தீர்க்கதரிசி மூலமாக அந்த காரியத்தை அவன் கேள்விப்பட்ட பிறகும் யோசபாத் வேறு வழியே இல்லாமல் ஆகாபு கூட போகிறான். அங்கே ஆகாப் அந்த யுத்தத்தில் மறைத்து போகிறான். யோசபாத்து கர்த்தர் கடைசி நேரத்தில் யோசபாத் கர்த்தரை நோக்கி கதறான். அந்த போர் முனையில் எதிரிகளெல்லாம் சூழ்ந்துக்கிட்டு அவனை தாக்க வரும்போது அவன் கதறும்போது கர்த்தர் அவனை விடுதலையாக்கி அவனை திரும்ப சமாதானமாக அனுப்புகிறார். வந்ததும் கர்த்தர் சொல்கிறாரு, இப்படி நீ கர்த்தருக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறவனோட நீ எப்படி கூட்டாளி போகலாம்?
அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். நம்ம கடவுளுக்கு பிரியமாக 1000 காரியங்களை செய்யலாம், நம்ம வேதத்தை படிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், நம்முடைய முடிவுகளில் எல்லாம் கடவுளை கேட்டு கேட்டு செய்யலாம். ஆனால் ஏதோ ஒரு இன்ஃப்ளூவன்ஸ் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூவன்ஸில் அவங்க கடவுளுக்கு பிரியமில்லாத ஜனங்களோட சேர்ந்து நம்ம காரியங்களை செய்கிறது கர்த்தர் விருப்பமே பட மாட்டார். யோசபாத் அந்த காரியத்தை 2 முறை செஞ்சான். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தப்பை 2 முறை செஞ்சான். யோசபாத் என்ன செய்தான்னு சொன்னால், அந்த 2 நாளாகமும் 18ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 18ஆம் அதிகாரத்தில் அதெல்லாம் அந்த போருக்கு போனது, ஆகாபோட போருக்கு போன விஷயம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆகாப் கூக்குரல்ட்டான், கர்த்தரவனுக்கு அனுசரணையாக இருந்தால் திரும்ப வந்தான்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் யோசபாத் வீட்டு திரும்பி வந்ததுக்கப்புறம் 2 நாளாகவும் 19ஆம் அதிகாரம் 2, 3 அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அனானியின் குமாரனாய ஏகு என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? அது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் உன்மேல், கடுங்கோபம் உன்மேல் வர இருந்தது. ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்துக்களை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றான். ஒரு வார்னிங், ஃபர்ஸ்ட் வார்னிங். நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கா, கடவுளுக்கு முன்பாக உன் இருதயத்தை நீ திருப்பியிருக்கா, அந்த ஜனங்கள் எல்லாம் கடவுளை தேடணும்னு சொல்லிட்டு பெரிய காரியங்களை நீ செய்தா. ஆனால் நீ அக்கிரமம் செய்கிறவனை, கடவுளை பகைக்கிறவங்க கூட சேர்ந்து நீ எப்படி போகலாம்? கர்த்தரை பகைக்கிறவர்களோடு நம்ம கூட்டாளி சேரும்போது கர்த்தருக்கு நம்ம எதிராக இருக்கிறோம் அல்லவா? துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? கர்த்தரை பகைக்கிறவர்களை நம்மளும் அவங்க கூட கூட்டாளி போடக்கூடாது. அதுதான் கர்த்தர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஓகே, இதுக்கப்புறம் யோசபாத் உடனே மனம் திருந்துறமாக இருக்க. இதில் அவன் திரும்ப அவனுடைய தேசத்தின் எல்லை எங்கும் பிரயாணம் ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தருடைய வாசனங்களை போதிக்கிறதுக்கு காரியங்களை இது பண்ணுறான். ஜனங்களை திரும்ப பண்ணுறான். அவனை நோக்கி ஒரு போர் வருது. ஒரு பெரிய ராஜா, சீரியா தேசத்து ராஜா அவனை நோக்கி எதிர்த்து வராரு. சீரியா ராஜா இல்லை, அம்மோன் புத்திரர் 3 பேர் சேர்ந்து வராங்க. அம்மோன் புத்திரர், மோவாபியர் அண்ட் ஏதோமியர் 3 பேர் சேர்ந்து வராங்க. இது 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் என்றால், சீரியா யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து சீரியாவிலிருந்து வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர் அவர்களோடு சேர்ந்து ஏதோமியர்களும் வராங்க. அப்போ இந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்தோன்னே அவன் பயப்படுறான். ஏன்னா யோசபாத்து ரொம்ப நல்ல பாதுகாப்பாக தான் இருக்கிறான், பயங்கரமான பவர்ஃபுல்லான கிங்காக தான் இருக்கான். அவனிடத்துல இந்த பராக்கிரமசாலிகள் லிஸ்ட்டு அதுக்கு முந்தின அதிகாரத்தில் எழுதப்பட்டு ஏகப்பட்ட ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு வார் கேபினட் வச்சுருக்கான். மிகப்பெரிய ஒரு சோல்ஜர் கூட்டமே வச்சுருக்கான். பராக்கிரமசாலிகள் அவன்கிட்ட இருக்காங்க. ஆனாலும் இப்போ அவனை இழுத்து வர்றது 3 ராஜாக்கள் இழுத்து வராங்க. அவனுக்கு என்ன பண்ணன்னு தெரில. அவன் ரொம்ப தெளிவாக கரெக்டாக கடவுள்கிட்ட போகிறான். அவன் மாத்திரம் இல்லை, யூதா ஜனங்கள் எல்லாத்துக்கும் உபவாசம் கொடுத்து எல்லாருமா சேர்ந்து கர்த்தருடைய ஆலயத்தில் அழுது ஜபிக்கிறாங்க, உபவாசம் இருந்து ஜபிக்கிறாங்க. அப்போ அவங்க யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. ஒரு கண்ட்ரியில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஓகே, எல்லாருமே சேர்ந்து இப்போ கடவுளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனங்கள் எல்லாத்தையுமே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தாங்க. ஒரு முக்கியமான ஒரு காரியம் இதற்கு முந்தின சாப்டரில் படிக்கிறோம். ரொம்ப அழகாக கர்த்தருடைய வசனத்தை அவங்களுக்கு போது ஜனங்கள் எல்லாருடைய இருதயத்தையும் கர்த்தருக்கு பிரியமாக மாற்றி வைத்திருந்தா. அப்போ ஒரு சர்ச், இந்த கண்ட்ரியில் ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒன்று, தேசத்தில் ஒரு பிரச்சனைன்னு சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாம் கூடி வர்றாங்க. கூடி உபவாசம் வந்து ஜெபிக்கிறாங்க. அப்போ கடவுள் ரொம்ப தெளிவாக அவனுக்கு சொல்கிறார், நீ பயப்படாத, யுத்தம் யுத்தம் இல்லை, யுத்தம் என்னுடைய யுத்தம். நீ போ, நாளைக்கு நீ போ, இந்த இடத்துக்கு போ, ஆனால் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. யோசபாத்துக்கு ரொம்ப தைரியம் வந்துட்டு காலையில் எழும்பி ஜனங்களோட ஆலோசனை பண்ணி அவன் செய்த ஒரு காரியம், இது வரைக்கும் எந்த கிங்கும் செஞ்சிடாத ஒரு காரியத்தை செஞ்சான். அது என்ன செஞ்சான்னா, பாடுறதற்கு பாடகர் குழுவை ஒன்றை ஏற்படுத்தி அவங்கள முதல்ல அனுப்புகிறான். அவங்களுக்கு பின்னால் இந்த யுத்த வீரர்கள்லாம் போகிறாங்க. 3 மிகப்பெரிய படை அவனை எதிர்த்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த படைக்கு முன்னால் ஃபஸ்ட்டு போகிறது பாடகர் குழு. அவங்க இந்த வீணைகளையும் அந்த தம்புருவை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ப்ளே பண்ணி பாடி துதித்து என்ன மாதிரி பாடினாங்கன்னு அந்த வசனம் கூட எழுதப்பட்டிருக்கிறது. 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 21. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். இவங்கெல்லாம் பாடிக்கிட்டு போகிறாங்க, பின்னாடி யுத்த வீரர்கள் போகிறாங்க.
இவங்க பாட தொடங்கினோடனே ஒரு காரியம் நடக்குது. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழுவப்படினால் அவர்கள் வெற்றுண்டு விழுந்தார்கள். எப்படி எனில் அம்மோன் புத்திரர் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரை முதல்ல சங்கரிக்கவும் அழிக்கவும் கிளம்பினார்கள். அவர்களை அழித்த பின்பு மோவாபியரும் அம்மோனியரும் ஒருவர் அழித்து என்டையர் 3 ஆர்மியுமே அப்படியே அழிஞ்சு கிடக்கு. அவங்க கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் அப்படியே கிடக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முடி பாடி துதிச்சுக்கிட்டு எங்கேயோ ஒரு ஜாலியாக இதெல்லாம் என்ன நடக்குன்னே தெரியாமல் அப்படி அவ்வளோ கர்த்தரை துதித்துக்கிட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. பார்த்துறான் அத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க. அங்கேருந்து அவங்க கொண்டு வந்த பொருட்களை கொள்ளையாடிக்கிட்டு வந்தாங்களா. 3 நாள் ஆச்சா. அந்த பொருட்களையும் அவங்க கொண்டு வந்திருந்த விலையுறந்தமான இது தங்கமும் அதுவும் இதுவும் அவங்களுக்கு ஏகப்பட்ட இது கிடச்சிது. அது எல்லாத்தையும் கொள்ளையை கொண்டுக்கிட்டு வரக்கு 3 நாள் ஆச்சா. வந்து கடவுளை துதிச்சுக்கிட்டே வந்தாங்கன்னு போட்டிருக்கு. சந்தோஷமாக போயிட்டு சந்தோஷமாக வந்தாங்க. ஏதோ ஒரு பிக்னிக் போகிற மாதிரி, ஒரு ரிட்ரீட்டுக்கு போகிற மாதிரி அவங்க போயிட்டு வந்தாங்க. வந்தது மிகப்பெரிய 3 எதிரி படைகள் வந்தாங்க. அவங்க பண்ணின காரியம் பயங்கரமாக ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க. அவங்க அமைதியாக இருந்த நாட்களில் அவங்க கடவுளை தேடினாங்க. தங்கள் இதயத்தை கடவுளுக்கு பிரியமாக மாற்றி வைத்திருந்தார்கள். தேசத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாருமே சேர்ந்து ஜெபித்தார்கள், உபவாசித்து ஜெபித்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கட்டளையிட்டார். இப்படிப்பட்ட யோசபாத் கடைசியாக ஒரு காரியம் செய்தான். யோசபாத்துடைய தகப்பனார் நமக்கு தெரியும் ஆசா. ஆகாப் என்கிற கர்த்தருக்கு விரோதமான அந்த ராஜாவுடைய மகளை யோசபாத் அவன் ஆகாப் ராஜாவுடைய மகளை தனக்கு மருமலாக்கி இருந்தான். ஓகேயா. அதனால அந்த அந்த ஆகாப் ராஜாவுடைய மகன் வந்து அகசியா. ஓகே. யோசபாத்துடைய சம்பந்தியுடைய மகன் அகசியா இஸ்ரவேல் தேசத்தில் ராஜா இருக்கான். அவனோட அவன் ஒரு வர்த்தகம் பண்ணுறதுக்காக அவனை கூப்பிட்றான். வாங்க நம்ம 2 பேருமா சேர்ந்து நம்ம போய் நம்ம பெரிய அந்த கப்பல்களெல்லாம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அகசியா கூப்பிட்றான். அவங்க கூட போயிட்டான். அகசியா கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவன். இதுக்கு முன்னாலே ஒரு வார்னிங் கர்த்தர் அவனுக்கு கொடுத்துருந்தார். ஆகாப்பு கூட நீ போனியே, கர்த்தர் பகைக்கிறவர்களோட நீ போனியே, அது எனக்கு மனசுக்கு ரொம்ப கடுங்கோபம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவன் திரும்பி வந்திருந்தாலும் கடைசியாகவும் ஒரு தப்பை திரும்பவும் பண்ணுறான். அகசியா என்கிற ராஜாவோட சேர்ந்து அவங்க கூட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவன் போக ஆரம்பிக்கிறான். தர்ஷீஷுக்கு போகும்படி கப்பல்களை செய்ய அவனோட கூடிக்கொண்டான். ஆனால் கர்த்தர் வந்து அப்போது திரும்ப ஒரு கர்த்தருடைய காரியம் என்னென்னா ரொம்ப அழகாக அவருடைய பிள்ளைகளை அவருக்கு வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருப்பார். சும்மாலாம் பட்டுட்டு அடிக்க போகிறதில்ல. நீ செய்யாத நீ பண்ணுற தப்புன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தண்ணீரில் கொடுக்குறாரு. அப்போ ஒரு தீர்க்கதரிசனம் அவனிடத்துல போய் சொல்கிறாரு, நீர் அகசியாவோட கூடிக்கொண்டபடினால் கர்த்தருடைய கிரியைகளை முறித்து போட்டார். நீ அவங்க கூட போனேனால உனக்கு அவன் கப்பல் எல்லாம் உடஞ்சி போயிட்டு 2 சேர்ந்து கப்பல்கள்லாம் கட்டினாங்க. ஒன்றுமே அவனுக்கு வாய்க்கப்படல. அவங்களால தர்சீஸுக்கும் போக முடியலை. இப்படியாக யோசபாத்துடைய ராஜ்யபாரம் முடியுது. அப்போது நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம வாழ்க்கை போராட்டம் எப்படி போய்கிட்டு இருக்குது, நம்ம எப்படி முடிக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரம்பிக்கிறதும் முக்கியம்தான், அதை நம்ம தொடர வேண்டும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லக்கூடியத்தக்கதாக நம்ம கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும். தாவீது ராஜா தவறு செய்தான், கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை செய்தான். கர்த்தர் உணர்த்தும் போது அழுது புரண்டு ஜெபித்தான், மனம் திரும்பினான், உபவாசித்து ஜெபித்தான், கர்த்தரத்தில் திரும்பி வந்தான். அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது. அவன் கர்த்தரை விட்டு போகிற நாட்கள் வரைக்கும் அவன் செய்த ஒவ்வொரு தடவை அவன் தப்பு பண்ணும்போதும் கடவுள் உணர்த்தும் போதும் தன்னை தாழ்த்தினா, திரும்பி கர்த்தரிடத்தில் வந்தான், தன்னை ஒப்பு கொடுத்தான். அவன் வந்து இருதயம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது. அதான் கர்த்தர் சொல்கிறாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன். கடவுள் உங்களையும் என்னையும் கூட இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று சொல்ல முடியும். ஆசா அழகாக ஆரம்பித்தான். 35 வருஷம் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்தான். கர்த்தர் அவன் மேலே அவ்வளோ பிரியமாக இருந்தார். கடைசியாக அவன் செய்த 2 காரியத்தில் கர்த்தருக்கு வார்னிங் கொடுக்கும்போது அது ஏற்றுக்கொள்ளக்கு மனசில்லை. கர்த்தரை விட்டு மற்ற காரியங்களை போயிட்டான். ஓகே. அப்படி இல்லாத அளவுக்கு நம்ம இருதயம் 100% கடவுளை மாத்திரம் சார்ந்திருக்கணும். யோசபாத் தவறான ஒரு இடத்துல போய் சம்பந்தம் கலந்ததுனால, தன் மகனுக்கு தவறான ஒரு இடத்துல போய் ஒரு மகளை கொண்டு வந்ததுனால அவங்களுக்கு ஒத்து போக வேண்டியதாக 2 நேரத்தில் கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறான். கர்த்தரை பகைக்கிறவர்களோடு நீ சேர்ந்து கொண்டது எனக்கு கடுங்கோபம் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால் கர்த்தர் அவனுடைய காரியத்தை அந்த இடத்துல வாய்க்க பண்ணாமல் போகிறார்.
ஆகாவோட போருக்கு போகும்போதும் பயந்து உயிருக்கு தப்பி தான் திரும்பி வர்றான். அப்படியே மகன் அகசியா அவனோட போய் சேர்ந்து வர்த்தகம் பண்ணும்போது ஒரு வர்த்தகமும் வாய்க்கலை. அப்போ நம்ம கர்த்தருக்கு விரோதமானவர்களோடு சேர்ந்து கொண்டிருந்து கர்த்தரை பகைக்கிறவர்களை கூட சேர்ந்துருந்து காரியங்களை செய்யும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கர்த்தர் நம்ம யாரு கூட எப்போ சேர்ந்து என்ன காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம அவரிடத்துல கேட்டு செய்யணும். ஏன்னா அவருடைய பிளான் ஒரு பெரிய ஒரு பிக்கர் பிக்சரில் இருக்கும். நம்ம தெரியாமல் நம்ம இருக்கிறது ஒரு சின்ன டாட்டு. நம்ம அந்த காரியத்தை வச்சுக்கிட்டு நமக்கு தெரிந்ததை வச்சுக்கிட்டு நம்ம முடிவுகளை எடுக்கும்போது அது எல்லா நேரத்திலும் சரியாக இருக்கிறதுனால தான் எல்லாவற்றையும் ஆண்டு நடத்துகிற கர்த்தர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார். யார் எங்கே போகணும், என்ன செய்யணும், எல்லாவற்றுக்கும் ஒரு காரியத்தை வரைந்து வைத்திருக்கிறோம். நம்ம அந்த பிளானுக்கு அடியில் நம்மளை வச்சுக்கிட்டோன்னு சொன்னோன்னா நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். அவர் நமக்காக அவற்றையும் செய்வார். அவர் நம்மோடு இருப்பார். அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக நம்ம இருப்போம். இல்லை நம்ம இஷ்டம் அப்படி நான் கொஞ்சம் அங்கங்கே போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம காணாமல் போன ஆடு போல் அங்கங்கே போகணுன்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் அப்பப்போ சில சிக்ஷைகளை நம்ம கற்றுட்டதுலேருந்து வாங்க வேண்டியது இருக்கும். அதனால் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். அதை விட எப்படி வாழுறோங்கிறது அதை விடவும் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை முடிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஆரம்பித்தேன், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லக்கூடியத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையும் இருக்கணும். அழகான கதைகள் 2 ஆசா யோசபாத் என்கிற 2 ராஜாக்கள். அவர்களிடத்துலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் இந்த ஸ்டோரியை சொன்னேன். 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரத்துலேருந்து 20ஆம் அதிகாரம் 20, 21 வரைக்கும் இவர்கள் குறித்து அநேக விஷயங்கள் ரொம்ப தெளிவாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தேவன் நம்மை இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். இந்த வசனத்தை திரும்ப ஒருக்க நம்ம படிக்கலாம். நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து அவருடைய வல்லமையை அவரிடத்தில் உண்மையாய் உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு அவருடைய வல்லமையை அவர் காண்பிக்கிறார். அந்த வசனம் தான் நம்ம பார்த்தோம். 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்குது. நான் திரும்ப அது வாசித்து விடுகிறேன். 2 நாளாகமும் தம்மை பற்றி 16:9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்ணுக்கு யாரும் தப்பிக்க முடியாது. அவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். அவருக்கு பிரியமான இருதயமாக நம்ம இருக்கிறதாகிட்ட அலசி ஆராய்ந்து கொள்வோம். ஜெபித்து முடிக்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, எப்படி ஆசாவும் யோசபாத்தும் உமக்கு பிரியமான இருதயம் உள்ளவர்களாக இருந்தார்களோ அதுபோல் நாங்களும் இருக்கணும் ஐயா. ஒருவேளை அவர்களிடத்துலேருந்து சின்ன சின்ன தவறுகளை நாங்கள் பாடத்தை படித்து கொண்டு கர்த்தாவே எல்லா காரியத்திலையும் நாங்கள் உமக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்களாக முழுவதுமாக எங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக நாங்கள் இருக்க கிருபை தாங்கப்பா. உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. நான் சுத்தமான இருதயத்தோடு உண்மை தேடுகிறவர்களுக்கெல்லாம் உம்முடைய வல்லமை காண்பிக்கும்படியாக உலாவிக் கொண்டு இருக்கிறதப்பா. எங்கள் மேலும் எங்களுக்காகவும் உம்முடைய வல்லமை நீங்கள் காண்பீங்கப்பா. நாங்களும் முழு இதயத்தோடு ஆராதிக்க கிருபை தாங்க. எந்த விதத்துலையும் அங்கங்கே நாங்கள் வழி விலகி போகாதபடி, அப்போ உமக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்களோடு கூட்டாளி போடாதபடி கர்த்தாவே, உமக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் வாழ்நாளெல்லாம் செய்து வெற்றிகரமாக எங்கள் வாழ்க்கையை முடிக்க கிருபை தாங்கப்பா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய குறைகள், அவருடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும், அவருடைய சேலஞ்சஸ் எதுவாக இருந்தாலும், சவால்கள் எதுவாக இருந்தாலும் அவைகளிலிருந்து அவங்களை மீட்டு கொண்டு வந்து கர்த்தாவே உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வீராக. இயேசு மூலம் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.